refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ் கீஸ் ஆர்ஆர்ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் யூ டு கலர் கண்ணாடி. வெல்கமிங் யூ டு ஆர்ஆர்ஆர். சும்மா பயப்படுறீங்களா? பார்த்தீங்கன்னா எல்லா சிக்ஸும் வீட்டுக்குள்ள வந்து ஊது சமையல் கிட்ட. அதனால இந்த மேட்சை பத்தி சொல்லணும்னா பஞ்சாப் கிங் அவங்க எல்லாம் சிங்கு. பட் சிங்கு மேட்ச் எப்படி முடியுது? ஹையரா போகுது. அப்படி முடியுது இந்த மேட்ச். அண்ட் ஓவரால் சிக்ஸர் மழைங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். ரமணா படத்துல வீட்டுக்கு ஒரு ரமணா வளர்ப்போம் மாதிரி வீட்டுக்கு ஒரு சூரியவம்சி வளர்ப்போம், டீமுக்கு ஒரு சிறு சூரியவம்சி வளர்ப்போம். அப்படி ஆயிடுச்சு. அந்த பக்கம் அபிஷேக் சர்மா சூரியவம்சி, இந்த பக்கம் பிரியாங்க் சாரியா சூரியவம்சி, டீமுக்கு டீம் ஒரு சூரியவம்சி. ஸ்டாண்டர்ட் அப்படி ஆயிடுச்சு ஃபார்முலா. ஒரு லெப்ட் ஹேண்ட் ஒருத்தர் ஓப்பனிங் வருவாரு, உழப்பாரு. அதுதான் ஸ்டாண்டர்ட் கரையாயிடுச்சு இப்போ. சார் நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஐபிஎல் மேட்ச் இருக்கு பாலா, ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லி தான் வந்துட்டு சொன்னீங்க. பட் ஆனா இது வந்து பிபிஎல் சார். இது வந்து பீஸ்ட் பிரீமியர் லீக். பீஸ்ட் பிரீமியர் லீக், பிபி ஏத்தர் லீக் இது எல்லாருக்கும். எஸ்பெஷலி போலர்ஸுக்கு பிபி ஏத்தர் லீக். பட் வித்தியாசமான மேட்ச் இருந்தது. ஆசம் சார். இப்படிப்பட்ட ஒரு மேட்ச்ல வந்து ரெண்டு சைடுமே வந்து யங்ஸ்டர்ஸ், ஒரு நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்துட்டு டிராவிஸ் ஹெட்டோட சேர்த்து நம்ம அபிஷேக் சர்மாவோட அடி, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு ஹெல்தியான மேட்ச். அதுவும் 3:30 மணி மேட்ச்ன்னு சொன்னாலே வந்துட்டு குஷி ஆயிடுவாங்க சில பேர்லாம். அந்த லிஸ்ட்ல வந்து இன்னைக்கு நம்ம இவங்களையும் சேர்த்துக்கலாம் சார். ஜாஸ் பட்லர் லிஸ்ட்ல வந்து, டேவிட் வார்னர் லிஸ்ட்ல இவங்களையும் சேர்த்துடலாம். ஆமா, நீங்க மத்தியானம் மேட்ச் தான் ஜாஸ் பட்லர் இந்த மேட்ச் வந்து இங்க லெவல் ஆட்டு போயிடுவாரு. அவர் மத்தியானம் செஞ்சுரி அடிக்கல கிங். அவரு ஹெட் அண்ட் அபிஷேக் வந்து அவங்க வந்து டிலைட். நீங்க பணத்தோடைய ஒர்த்து, மணி இஸ் ஒர்த்துன்னா அதுவும் இந்த மாதிரி இதே மேட்ச் அவங்க ஹைதராபாத்ல ஆடி இருந்தாங்கன்னா ஸ்டேடியம் இந்த ஸ்டைல கூட இட்டு வந்து இப்படிலாம் போயிருப்பாங்க. கிரவுண்டு குறுக்கெல்லாம் போயிருப்பாங்க எல்லாரும். அவ்வளோ பிரமாதம். அவன் டாப் கிளாஸா ஆடுறது டவுட்டே கிடையாது. பட் எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல பிரில்லியன்ட் கேப்டன் நினைச்சேன். அவர் கோவம் சொன்னா அந்த போலிங் ஆபரேட் பண்ணார் பார்த்தீங்களா? இப்போ ஷஷாங்க் ரிடெம்ஷன் ஒரு படமே வந்தது. அந்த மாதிரி அவங்க பஞ்சாபுடைய ரிடெம்ஷனுக்கே காரணம் ஷஷாங்க் தான். இந்த பக்கம் சிவாங்னு ஒருத்தர் பிரமாதமா போட்டாரு. ஒரே இஷ்யூஷா இருந்தது. ஷஷாங்க் வந்து அப்படி ஒரு போலிங்க வச்சிருக்கும் போது என்ன சீக்கிரட்டா வச்சிருக்காங்க, டிஎன்டி கொடுத்தாங்க. அந்த டைப் ஆஃப் போலிங் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சந்தீப் சர்மா டைப்பு, டூபே டைப்பு, அந்த பிரிஜேஷ் ஒருத்தர் போறாரு அந்த டைப்பு. சோ கான்பிடன்ட். அவரோட பாடி லாங்குவேஜ்ல தெரியுது ரொம்ப சீசன்டு போலர். அவர் ஆனா எப்படி போடுறாருன்னு நெட் மட்டும் ஸோ போட மாட்டாங்க. 4 பால் மிடில் பண்ணணும் மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி வார்ம் அப் அந்த மாதிரி போடுறாரு. பட் அவர் என்ன அழகானா ஸ்லோவா போட்டார் பால். இந்த மீதி 3 பேர்ல எல்லாம் சோ கால்டு எக்ஸ்பீரியன்ஸ் போடுறது எல்லாரும் ஓடி வந்து வேகமா போட்டு யாட்ஸ்ல இருந்து எல்லாரும் வேகமா போட்டு கொலாட்டி அடிச்சாங்க. பேடி அடிச்சாங்க ஹெட்டும் அபிஷேக். இவர் வந்து மெதுவா போட்டு இவர் தான் ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டல். மேட்ச் அப்படியே மாத்திட்டாரு பாஸ். அவரு கம்ப்ளீட்டா மாத்திட்டாரு. 270 போக வேண்டிய ஸ்கோர். அண்ட் இவங்களுக்கும் அந்த ஒரு சிவாங்க தவிர ரொம்ப போவார் இவங்க போலி. உனத்கட் இந்த பக்கம், அப்புறம் இந்த யாரு நம்ம ஹர்ஷல் பட்டேல், அவங்க எல்லாம் நியாயமா என்ன பண்ணோம்னா ஒரு ரீசெண்டா போன 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்டருக்கு நேஷனல் அவார்ட் கொடுத்தாங்க. அவர் யாருன்னு நான் சொல்லல. நான் அவர் பொசிஷன்ல இருந்தா நானே போய் சொல்லுவேன் கவர்மெண்ட்ல, நீங்க தப்பா கொடுத்துட்டீங்க, ராங்கான அட்ரஸ்க்கு எனக்கு இல்ல, நீங்க என்ன தப்பா எனக்கு போய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்ற மாதிரி இந்த 2 போலர் பாலை கொடுத்தா இல்ல கிரிக்கெட் எழுதி தரேன்ட்டு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி கிரவுண்ட்லயே எழுதி கொடுத்தணும். இந்த உணர்காட்டு அது எப்படி இந்த கட்சியில அப்புறம் இந்த இஷான் மல்லிகான் ஒருத்தர் போறாரு. அவராவது ரொம்ப எஸ்டாபிஷ் கிடையாது. உணர்காட்டு இவங்கெல்லாம் அர்ச்சல் பட்டேல் எவ்வளவு வருஷமா ஆடிருக்காங்க. இப்படியா சார் போடுவாங்க? குட்லெங்க்ல அண்ட் தி திங் இஸ் when they bowl a Yorker line, பேட்ஸ்மேனால அடிக்க முடியலன்றது அவங்களுக்கு தெரியுது. நம்ம சொல்றது அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சு எப்படி இப்படி போடுறாங்க? இது பிகாஸ் ஆஃப் கிரௌட் பிரஷர். எனக்கு புரியுது. சரி இல்ல சார், அவ்வளோ காசு கொடுத்து ஸ்பெக்டேட்டர்ஸ்லாம் வந்துக்கிறாங்க. பாவம் ஒரு 6 அடி பார்க்காம போயிட்டு அவங்களாம் வருத்தப்படுவாங்க. ஏன்னா ஸ்பெக்டேட்டர்ஸ்க்காக உழைக்கிறாங்க சார் அந்த பவுலர்கள். அவங்க நீங்க வந்து அந்த அசோக் அகாடமி பாய்ஸ் அவங்கள வந்து நம்ம என்னைக்குமே வந்து குறைய சொல்ல முடியாது சார். 2008ல இருந்து அவங்களுடைய சர்வீஸ் வந்து ஒரு நீண்ட நெடும் சர்வீஸ் இந்த ஐபிஎல். வேற ஊர்ல டீம் வந்தா வாரி கொடுக்குறது அந்த வகையில சார் இவங்கள மாதிரி ஒரு பவுலர்ஸ்லாம் ஒரு பக்கம் போக, நம்ம ஷஷாங்க் தான் வந்து 9th ஓவர்ல வந்து ஒரு பிரேக் த்ரூ. ஃபர்ஸ்ட் விக்கெட்டும் அவர் தான், செகண்ட் விக்கெட்டும் அவர் தான். இவங்க பண்றத வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னால பண்ண முடியலையே அப்படின்னு நீங்க கேட்ட கொஸ்டின் ரைட், ஓகே, நியாயமானது. ஆனா வந்து உங்களுக்கு ஒரு டஃப்பான கொஸ்டின் இது. கண்டிப்பா ஐ எம் வெரி சாரி சார். நம்ம வந்துட்டு இத்தனை நாளா பழகிட்டு நான் கஷ்டப்பட்டு இப்ப நீங்க இது வரைக்கும் நீங்க கேட்டதெல்லாம் ஈஸி கொஸ்டின் தான். இல்ல சார், நான் கேட்க போறது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். கண்டிப்பா அது மன்னிச்சுக்கோங்க, இருந்தாலும் கேட்கறேன் சார், என்னுடைய கடமை.
உங்களுக்கு வந்து இன்னைக்கு போட்ட இந்த பஞ்சாபுடைய பவுலர்ஸ்ல ரொம்ப மனம் கவர்ந்த பவுலர் யார் சார்? ஆப்ஷன் ஏ ஹர்ஷ்தீப் சிங், ஆப்ஷன் பி ஜேவியர் பாட்லட், ஆப்ஷன் சி விஜயகுமார் வைஷாக். ஆப்ஷன் இ நீங்க இன்னும் கொடுக்கவே இல்லையே. யார் சார்? இல்ல யாராவது வேற யார் வேண்டாம். சூப்பர் விக்கெட் கீப்பர் யார் வேணா. விஷாக்கு எந்த கிரவுண்ட் அடிச்சாலும் விசாகப்பட்டினத்துல போய் ஒரு பந்து. எனக்கு அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை உண்டு. அதுவும் எப்போ விடுறாங்க விஷாக் கிட்ட அந்த 2 பேரும் பேடி ஆக்ஷன் இருக்காங்க. அந்த சமயத்துல விஷாக் அதாவது கைவாசம் ஒரு பொக்கிஷம் யாரு நம்ம சஹல் வந்து 2 கொடுக்க மாட்டாரு. எப்ப தெரியுமா கொடுப்பாரு சஹல்? இனி அதை பண்ணாரு. பிரில்லியண்டா போட்டு அவரை ஒண்ணும் பண்ண முடியல, அடிக்க முடியல. சஷாங்கும் சஹலும் வந்தோன்னு அப்படியே 2 அவருக்கு அந்த எப்படியாவது தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கணும்னு அவர் அந்த பர்பிள் கேப் அலையிறாரு. போய் கடையில போய் வாங்கினு பாக்குறாரு இந்த பர்பிள் கேப்பை. அவருடைய வேலை அந்த ஈகோ எல்லாம் தூக்கி வச்சுட்டு டைட்டா போடணுன்றதா அவருடைய வேலை. அவர் எக்கனாமிக்கலா போடணும். ஏன்னா அவர் தான் மெயின் போலர். அவரு திடீர்னு பாருங்க அபிஷேக் திடீர்னு ஒரு பால் டாஸ் பண்ணாரு. இறங்கி 6 விட்டார். இந்த சலீல் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பால் திருச்சு யார பெஸ்ட் போலர் இவர் தான் டாப் கிளாஸ் போலர் என்ன பொறுத்த வரைக்கும். சஹல் தான். அவரே அது ஒரு ஈகோ வருது. என்ன நீ ஆச்சு பார்க்கலாம். அதை பண்ணவே கூட மேட்ச் போயிட்டு கண்டெய்னிங் தான் போகணுமே தவிர பும்ரா மாதிரி மேட்ச்ல விக்கெட் எடுத்து அது அப்படியே மாறப்போகுது மேட்ச்னு போடுற ஒரு போலர் தான் அந்த மாதிரி தான் பண்ணலாம். இவங்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க கூடாது. சார் இந்த 4 பவுலர்ஸ் நீங்க அவ்வளவு சீரியஸாலாம் பார்க்க கூடாது சார். நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஹர்ஷ்தீப், ஜேவியர், மார்க்கோ அப்புறம் வைஷாக் இவங்க 4 பேர் வந்து ஒரு ஃபேமிலியா வந்துட்டு இந்த டெம்போ டிராவலர்ல ஏறி பக்கத்து ஊருக்குலாம் போவாங்க சார் அந்த பொங்கல் லீவ் அப்போமா. அப்ப வந்து இந்த கார் வீல்ல வைக்கிற 4 எலுமிச்சை பழம் மாதிரி சார் இந்த 4 பேர் ஏத்தி வச்சுனா போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி போட்டு மிதிச்சுட்டாங்க சார். ஹர்ஷ்தீப் வந்து எனக்கு ஹர்ஷ்தீப் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன பாயிண்டர்ஸ்க்கு எல்லாம் போட்டிருக்காரு. அவர் திருப்பி ஜஸ்ட் ஆர்டர் லைன் போட்டிருக்காரு. எனக்கு அவர்கிட்ட புரியாத விஷயம் அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து போடும்போது வைடு போடுற பால் ஸ்விங் ஆகி கிட்டத்தட்ட பக்கத்துல கிரவுண்டுக்கு போகுது. ஸோ அவருக்கு ஸ்விங் பண்ண தெரியுது. அந்த ஸ்விங்கை ஸ்டம்புக்கு நேரம் பண்ண மாட்டேன்றாரு. அதை ஒழிச்சு வச்சிருக்காரு லாக்கர்ல. சம்டைம் ஷமியில் வந்து யார்கர் லாக்கர்ல வச்சிருப்பாரு பேங்க் லாக்கர்ல. அது மாதிரி இவரு அந்த ஸ்விங் கோரி புட பண்ற ஸ்டம்புக்கு போடுறப்பால அப்ப எடுக்கல அதை விக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் ரிப்பேரிச்சு அப்படி போகும். அந்த வைடா இருக்கிற பால் மட்டும் ஏன்னா நீங்க முடிக்க நீ ஃபர்ஸ்ட் T20 டிரால முடிஞ்சிடும் நினைச்சேன். ஹர்ஷ்தீப் முடிகிற மாதிரியே தெரியல ஓவர். இல்ல சார் 6 அடிச்சுட்டே இருந்த உடனே ஆடியன்ஸ் எல்லாரும் ஒன்ஸ் மோர் கத்துன உடனே பவுலர் நினைச்சிட்டாரா ஓ நம்மளதான் எல்லாரும் கேட்கறாங்க போல இருக்கு. அதே பால திரும்ப போட்டுட்டு இது எத்தனை தடவை போட்டாலும் திரும்ப ஒன்ஸ் மோர் கேட்கறாங்க அப்படின்னு அவரு போட்டுக்கிறாரு. என்னவோ லெஃப்ட் ஹேண்டர் வந்தாங்கன்னா வீட்டுல டிவி பாக்குறவங்களே ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க. அவ்வளவு சிக்ஸ் வந்து சிக்ஸர் மழை. குவைட் என்ஜாயபிள். இங்க அந்த இடத்துல கிளாஸத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு கிளாஸத்துக்கு வந்து இன்னைக்கு பேரை கிரால்சன் மாதிரி உள் கிராலிங். அவர் ஏதோ ட்ரிங்க்ஸ்ல யாரோ மயக்க போறது கல்லுக்கு காரணம். அவர் அந்த மாதிரி மார்க்கமா இன்னைக்கு அவர் என்ன ஆட்டி வச்சுப்பாரு. அவரு போய் இப்படி ஆடி ஸ்லோ டவுன் பண்றாரு. அவர் கம்ப்ளீட்டா அந்த ரன் ரேட்டை குறைச்சு விட்டார் ஃபர்ஸ்ட் டைம். ஷாக். இன்னைக்கு சத்தியமா சைக்கலாஜிக்கலா யூ ஆர் நாட் இன் டு த மேட்ச் ஐம் டெல்லிங் யூ. அண்ட் இன்னொரு விஷயம் குட் லைன் ஷார்ட் லைன் போடாதீங்க. டிப்பிங் ஃபுல் டாஸ்க்கு க்ளோஸ் பால் ஓவர் பிச் டெலிவரி பெட்டர்னு சொன்னேன். அப்படிதான் அவுட் ஆனார் கிளாஸ். கடைசி ஸ்டேஜ்ல பாருங்க 2 ஓவர்ஸ்ல க்ளோஸ் பால் அடிச்சு போய் பின்னாடி அவுட். அதனால கிளாஸ் வந்து ஒரு பெரிய லெட் டவுன். அவரால் அப்படியே டெவலப் பண்ணி எடுத்துன்னு போயிருக்க முடியும். ஷஷாங்க் ரிடம்ஷன் நடந்தப்புறம் கூட ஜாசன் கையில இருக்குது. இன்னொரு விஷயம் அவங்களோட மோஸ்ட் ட்ரஸ்டட் ஆல்ரவுண்டர் நிதிஷ் நம்ம டார்லிங் அவரு போய் கட்சி ஓட அனுப்புறாங்க பேட்டிங்க்கு. அது என்னதுக்கு திடீர்னு எனக்கு புரியல. ஆமா சார் திங்ஸ் ஸ்லோ டவுன் டுவர்ட்ஸ் தி எண்ட். அவங்க போயிட்டு இருந்த வேகத்துலலாம் வந்து இது நிக்காத வண்டி மாதிரி போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்ன ஆனதுன்னு தெரியல. அது காணாம 8 ஓவர்ஸ்ல ஏறி 120 பாஸ் 8 ஓவர்ஸ்ல அப்படியே கட்சியில ஸ்கோரை பாருங்க. அண்ட் யூ கான்ட் டேக் திஸ் பிகாஸ் அந்த பின்னாடி எமகால பிரபு சிம்ரன் எல்லாம் இருக்கிறேன். பிரபு சிம்ரன் எல்லாம் எது டீமுக்கு ப்ராப்ளம் சிம்ரன் பிரபு சிம்ரன் ஜோதிகா எல்லாரோடைய இது குவாலிட்டிக்கும் அடிக்கிறார். அந்த மாதிரி அடிக்கிறார். அது வந்து தொட்டி அடிக்கிறார் பேட்டிங்ல. அண்ட் பிரியான் ஷாரியா அவர் லெஃப்ட் ஹேண்ட் அவர் அடிக்கிறாரு. வதேரா நல்ல நீ ஃபெயிலியர். அப்புறம் இந்த பக்கம் ஸ்ரேயா சையர் வந்து லஸ்டி அண்ட் கிளீன் ஹிட்டிங்ல நீங்க அத்தனை எக்ஸும் அவர் பார்த்து கத்துக்கணும். இஃப் ஹி கோஸ் ஃபார் அ ஸ்ட்ரோக் இன் ஃபுல் ஃப்ளோ அது கண்டிப்பா இந்த டவுட்ஃபுல்லா பவுண்டரி கிட்ட எல்லாம் கிடையாது. கிளீனா கிரௌட் உள்ள நவ்ஜோத் சிங் அந்த காலத்துல அடிப்பார் 6 அந்த மாதிரி அடிக்கிறாரு. அவர் சிங்கிள் ஹேண்டட். அவர் சீக்கிரம் அவுட் ஆயிருந்தாருன்னா அவங்க காடி மேட்ச் அடி. ஏன்னா அந்த சிவாங் பியூட்டிஃபுல்லா வந்துட்டார் மேட்ச் உள்ள. ஐ அப்ரிஷியேட் சிவாங் பிகாஸ் இவங்க அடிச்சுட்டு இந்த அடி அடிச்சுட்டு இருக்கும்போது எப்படி சஷாங்க் அவங்களுக்கு போட்டாரோ அந்த மாதிரி சிவாங் வந்து
சைனாமேன் அண்ட் கூகுளி சார் தைரியமா டாஸ் பண்றாரு இன்னைக்கு. அவர் விக்கெட் எடுத்து தான் ரொம்ப சேஞ்ச் பண்ணி விட்டாரு அவங்க டீம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டாரு. சார் 220 இஸ் நத்திங்ன்ற மாதிரி ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணி காட்டியிருக்காங்க சார் இன்னைக்கு. ஃப்ரம் த வேர்ட் கோ பால் 1லேருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன அடிச்சாங்களோ 6 ஓவர்ஸில் அதுக்கு ஈக்குவலாக எங்களால் அடிக்க முடியும்னு காட்டின அந்த பிரியான்ஷ் ஆர்யா பிரப்சிம்ரன் ஆரம்பிச்சு பஞ்சாப் லிட்ரலி உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா ஏறி மிரிச்சிட்டாங்க சார். ஆமா. அதாவது இந்த மேட்ச் வந்து ஒரு மாடல் மேட்ச். நான் சொல்றது நீங்க எப்பயுமே பாருங்க. ஃபாஸ்டிஷா போடும்போது என்ன ஸ்கோர்ஸ் போகுது, அந்த போலரை மாத்திட்டு ஸ்லோவர் போலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் வர 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 எப்படி ரன் ரேட் டிக்ளைன் ஆகுதுன்றது இந்த மேட்ச் எடுத்துக்காட்டு. நீங்க பாத்தீங்கன்னா எப்படி அறிவிச்சு பாருங்க ரன் ரேட். இவங்க பஞ்சாப் சேசிங்ல கூட முதல்ல என்ன அடி வச்சாங்க, அப்புறம் இவங்களுடைய போலிங் அட்டாக்ல ஒரே ஒருத்தர் தான் நல்லா போடுறாரு. இந்த மலிங்கால இருக்காரு இஷான் மலிங்காலாம் அவர்லாம் கிளீனா விஆர்எஸ் செய்து கொடுத்துட்டு போயிட்டோம். ஐயோ என்ன இல்ல தெரியாம வந்துட்டேன்னா நான் பாட்டு ஒரு இந்த ட்ரெஸ் போட்டுதான் என்ன பாட்டு இந்த டீம்ல கூப்பிட்டாங்கன்னு போயிடலாம். அந்த இஷான் மலிங்கா அவர் ஃபுல் டாஸ் எல்லாம் பைலட்லாம் அப்டேட் பண்றாரு. அப்படி போடுறாரு ஃபுல் டாஸ். அவர் எடுத்து விடாம அந்த டீம்ல அது எப்படி அந்த லெவல்ல இடம் கிடைக்கும் எனக்கு புரியல. மஸ்ட் இன்னும் மோர் நீங்க சொன்னது வந்து சாரி டு இன்டரப்ட் சார். நீங்க சொன்னது வந்து சிவாங் குமார் தானே, ஒருத்தர் தான் நல்லா போட்டாருன்னு சொன்னீங்க. சிவாங் குமார் ஒருத்தர் தான் நல்லா போட்டாரு. நான் இஷான் மலிங்கா சொல்லிடுறேன். அவரு மேல பைலட் எல்லாம் பயப்படுறாரு. ஃபிளைட் ஓடுக்கு அந்த பக்கம் அவ்வளவு மேல போடுறாரு பால் ஃபுல் டாஸ். சார் லாஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் வி க்ளோஸ் தி வீடியோ சார். எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் ஆர் தே கான்சென்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் ஒன் திங், தட் இஸ் நான் வந்து லஸ்ட் ஹிட்டிங் பண்ண போறேன், நான் வந்து 120 பாலும் 6 கேம் பண்ண போறேன், இது இந்த கேமை தாண்டி இவங்க வேற கேம் வாட் இஸ் பிளான் பி, வாட் இஸ் யர் பிளான் சி, வாட் இஸ் யர் பிளான் டினா அதுக்கு பதிலே இல்லை. வெறும் பிளான் ஏ அடிக்கிறோம், பவுலிங் என்ன போறோம் தெரியாது, ஒருவேளை டஃப் பிச்சா இருந்தா என்ன பண்ண போறீங்க தெரியாது, அப்படின்ற மாதிரியே இருக்கிறாங்களோ. அது வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தெரியுது சார் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. ஆமா, அவங்களுக்கு எல்லாம் சேசிங் வந்து அல்வா முதல் 6 ஓவர்லயே 60 to 70% ஸ்கோர் அடிச்சிருவாங்க. அவங்களுக்கு கிஃப்டட் பவர் பிளே கிரிக்கெட் அவங்களுக்கு இருக்கு எப்பவுமே. இந்த வே ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா அதுல கூட ஒரு மார்க் யான்சன் வந்து லெக்ல போட்டு 2 பால் 2 பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த பால் போடப்படுது, திருப்பி ஷார்ட் லிங்க் போடுறாரு, 6 தான் கொடுக்குது. அதனால அவங்களுக்கு இதே ப்ராப்ளம் தான். தே கேன் சேஸ் எனி ஸ்கோர் பட் தே கான்ட் டிஃபெண்ட் தி ஸ்கோர் வித் திஸ் சார்ட் ஆஃப் bowling. அக்ஷல் பட்டேல் போறலாம் bowling 300 வாட்டி ஜடேஜாக்கு 37 கொடுத்தாரு ஓவர்ல ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் அவர் எந்த பேட்ஸ்மேனை பார்த்தா ஜடேஜா கண்ணு வராம முன்னாடி இல்லாட்டா இந்த மாதிரி போட மாட்டார். ரொம்ப போடுறாரு அவரு. 4 ஸ்லோவர் 2 ஸ்லோவஸ்ட் 1 வச்சிருப்பாரு. இப்ப ஃபாஸ்டஸ்ட் 6 பால் 6 போர். ஆல்ரைட் சார். சார் இன்னைக்கு மேட்சோடைய மெரிவா பன்னீர்செல்வமின் ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் வந்துட்டு நம்ம யான்சன் ஒத்த கையில பிடிச்ச கிஷானோட அந்த கேட்ச்னு எடுத்துக்கலாமா சார் ஆன் யுவர் பிஹாஃப்? ஆமாமா, ஆக்சுவலா யான்சன் வந்து மழை பெய்யுதாண்டு கை நீட்டு இருக்காரு. ஏதோ ட்ரெஸ்ல கையில போட்டுதான் பால் வந்து பண்ணிச்சு கையில. சால்ட் ஒரு கேட்ச் பிடிச்சாரு தெரியுமா? அந்த மாதிரி யான்சன் இஸ் கிளாசிக் ஃபீல்டர் பாஸ். அவர் ஃபண்டாஸ்டிக் ஃபீல்ட். அவர் பிடிச்சது ஆச்சரியமே கிடையாது. ரிஃப்ரெஷிங் மூமெண்ட்ஸ் வி கேன் ஷேர். இந்த இஷ்யூ சவுண்டு தான். இந்த பக்கம் சஷாங்க் சிங் ரெவலேஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்த T20 கேம்ஸ் ஒரு ரெவலேஷன். ஒரு சாதாரண ஒருத்தர் இதனே தெரியாத ஒருத்தர் நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி வந்து போட்டு மேட்சை பருத்தி தோசை திருப்பாம திருப்பி போட்டார் மேட்ச். ஸோ தட் வாஸ் ஃபேபுலஸ் சஷாங்க். இந்த பக்கம் சிவாங் நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய மிஸ்டேக் ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்டா போலிங் போட ஆரம்பிச்சாங்க பயந்து அடிக்க ஆரம்பிச்சா. பட் அப்படி அடிக்கிற பேட்டர்ஸ் அழகா சைனா மேட்ல தூக்கி போட்டு மேட்சை மாத்த ட்ரை பண்ணாரு. ஸோ இவங்க 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம் ரிஃப்ரெஷிங் மூமெண்ட்ஸ். ஆல்ரைட் சார், சூப்பர். இன்னைக்கு மேட்ச்க்கு இந்த ஸ்டார் ரேட்டிங்ஸ் என்ன கொடுக்குறீங்க சார்? இந்த மேட்ச் வந்து டெஃபினட்டாவே கொஞ்சம் க்ளோஸா போக வேண்டிய மேட்ச் இவங்களே கருத்தினாங்க. பிகாஸ் ஆஃப் ரொம்ப சுமார் போலிங்னால 3.75 கொடுக்கலாம். 4 போக வேண்டிய ஒரு கொடுத்துருக்கலாம். பட் 3.75 கொடுக்கலாம். ஏன்னா ஒரு அநேகமா ஒன் சைடு ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயரை எடுத்திருந்தாங்கன்னா இந்த மேட்ச் ரொம்ப க்ளோஸா போயிடும். பட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அது ஆத்தென்டிசிட்டி இன் ஸ்ட்ரோக் பிளே. என்ன சுச்சுவேஷன் அதான் சரி. இந்த பக்கம் பவுன்ஸ் பண்ணா 6, கவர்ஸ் ஆச்சியானா 6, ஸ்ட்ரெயிட்ல 6 8. அவர் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்டீல்ஸ் த ஷோ பர்சன். படி ரொம்ப அமேசிங்கா இருக்கு. ஆல்ரைட் சார். என்ன சார் இங்க சைட்ல டிவில ஓட ஆரம்பிச்சிருச்சா? சைட்ல என் பார்வை கொஞ்சம் அப்படி போகுதுன்னா மஞ்சள் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டேன்னு அர்த்தம். ஆமா, அதை போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம கமெண்டேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, நிறைய பேர் இந்த வாட்ச் பண்ணி எப்படி பேசுறாங்கன்னு. முரளி கார்த்திக் தான் பெஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் கமெண்ட்ரி பேசுறதுல முரளி கார்த்திக் தான் தி பெஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நல்ல விஷயம் தெரியாது. பட் அவருக்கு ஒரு அப்செஷன் ஒன்று இருக்கு எப்பயுமே. அதாவது கிபி மாதிரி எந்த போலர் வந்தாலும் இல்ல 8 years பேக் ஹிஸ் ஆக்ஷன் வாஸ் ஆரம்பிச்சிருந்தாரு. நீங்க பிஃபோர் ஐபிஎல் நீங்க பாத்தீங்கன்னா இஸ் லெஃப்ட் இயர் வாஸ் ஆன் த ரைட் ஷோல்டர் வாஸ் ஆன் த லெஃப்ட்.
he is tilting 45 degrees to the left. Now, if you see, he's going closer to the umpire. He's tapping the umpire's cap. That is the problem. அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சது. அவருக்கு ரொம்ப கிபி கமெண்டேட்டர் அவருக்கு ரொம்ப பிடிக்குது. முதல்ல ஒருத்தர் கை எப்படி வந்தது, இப்போ அவருடைய கை எப்படி வருது, இப்ப பாருங்க டக்குன்னு அம்பையர் கிட்ட பிக்காய் அடிக்கிற மாதிரியே வருது கை. அது சொல்லிட்டே இருக்காரு எல்லாருக்கும். அது என்ன தெரியல. அதை ஒரு வாட்டி விட்டுருங்க பரவாயில்ல, அதெல்லாம் போட்டமே எப்படி போட்டாங்க நல்லா போடுறது. அது கையை ரொம்ப சொல்றாரு, எல்லாரும் சொல்றாரு. அதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார். அது அது வந்து ரொம்ப முக்கியம் சார். கீமோ கீப்பின்னு சொன்னா ஞாபகம் வருது. அங்க ஒரு கீமோ கீப்பி தான் இப்ப சிஎஸ்கேவா இருக்குது சார். கீமோ கீப்பி என்ன ஆச்சு இப்போ? ஓகேவா இன்னைக்கெல்லாம் ஓகேவா எதிர்பார்க்கலாம் அதாவது. நல்ல விஷயம் பிரேவிஸ் உள்ள வந்திருக்காரு டீம் உள்ளன்றது ஒரு நல்ல விஷயம். இந்த மேட் ஆண்ட்ரியுடைய 2 கை எங்க கட்டி போட்டு யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போனதா ஒரு நியூஸ் சொல்லுது. உண்மையா தெரியல எனக்கு. அவரை பார்க்கும்போது தான் எனக்கு பக்கு தெரியும். பாமா இன்னைக்கு ஏதாவது நல்லா பண்ணாங்கன்னா சூப்பராகவே நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் வேறு அதுதான் இன்னும் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்பர். ஸோ வி ஹேவ் டு டிஃபெண்ட். ஸோ அவர் bowling has to be strong. Some magic has to happen. Let's hope. மறுபடியும் சந்திப்போம். ஆனால் ஃபேவரட் RRR. Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.